அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். என்னுடைய பேர் நாராயணன், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் என்று எங்கள் மேலிடம் அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1000 பூத் இருக்கு. இந்த 1000 பூத்துலயும் 50,000 பேர் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க. இந்த கடந்த ஒரு மாசம் 45 நாள்ல 50,000 பேர் புதிய உறுப்பினர்களாக தானா முன்வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த கட்சியில நான் உறுப்பினர் ஆகணும்னு சொல்லி தானா முன்வந்து கிட்டத்தட்ட 50,000 பேர் சேர்ந்திருக்காங்க. ஒரு பூத்துக்கு 50 பேர், ஒரு பூத்துக்கு 200 பேர் இலக்கு. கட்சியுடைய இலக்கு ஒரு பூத்துக்கு 200 பேர் பிஜேபியில மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லி தொடங்கி இன்னைக்கு சராசரி ஒரு பூத்துக்கு 50 பேர் சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துல 17 ஒன்றியம் இருக்கு. பிஜேபியில 17 ஒன்றியம் பிரிச்சிருக்கோம். அதுல 9 மண்டலுக்கு 9 மண்டல் தலைவர்கள் அலோன்ஸ் பண்ணிருக்கு. அமைப்பு ரீதியான வேலைகள் தமிழ்நாட்டுக்கு முன்னுதாரணமா இருக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம். அமைப்பு ரீதியான வேலைகள் காரணம், இங்க உட்கார்ந்து இருந்த எங்க தலைவர் அந்த மாதிரி இங்க உட்கார்ந்து சாதாரண ஆளும் கிடையாது. இந்த 5 மாவட்ட தலைவர்கள் இவங்கெல்லாம் கட்சிக்காக அவங்க வாழ்க்கைய கிட்டத்தட்ட தியாகம் பண்ணி வேலை செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நபருக்கு அவங்களுடைய முன்னிலையில இன்னைக்கு உங்க எல்லாம் சந்திக்கிறது பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. அதே மாதிரி எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியுடைய கொள்கை, சித்தாந்தம், நல்ல விஷயங்கள், கட்சியுடைய வேலைகள் அனைத்து துறையில் எடுத்துட்டு போறது யாருன்னா நீங்க தான். நீங்க இந்த மேற்கு மாவட்டத்துக்கு என்னுடைய மாவட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் ரீதியான வேலைகள், அமைப்பு ரீதியான வேலைகள் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு பூத்துல 200 பேர் இலக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் பிஜேபியில இருக்கணும், இதுதான் இலக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கணும். காரணம் என்னன்னா, போன வாரம் பார்த்தோம் பிரதமர் அவர்கள் அமெரிக்கா பயணத்துல யார் சொன்னது? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் சொன்னது, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் யுவர் கிரேட். எவ்வளவு பெரிய விஷயம் இது, சாதாரண விஷயமா? உலகமே போட்டும் ஒரு தலைவர் அவங்க கீழே நாங்கெல்லாம் கட்சியில வேலை செய்யறது பெரும் பாக்கியமா நினைக்கிறோம். இது அரசியல் ரீதியான வேலைகள் சொன்னா என்னுடைய இலக்கு அனைத்து பூத்திலையும் அந்த பூத் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள் கைக்கெடுத்து ஆர்ப்பாட்டம், போராட்டம் டெய்லி எதிர்கட்ல. உதாரணம், இன்னைக்கு பாருங்க, ஓசூர்ல கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கு. காரணம், இன்னும் அவங்களால இத்தனை வருஷம் 60 வருஷம் கட்சியில இருந்து 60 வருஷம் இந்த தமிழ்நாட்டில இருந்து இன்னும் பட்டம் வாங்கி கொடுக்க முடியல அவங்களால. ஆனா நரேந்திர மோடி எப்ப பிரதமர் ஆனாரோ அப்பவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நாடு முழுக்க அனைவருக்கும் வீடு திட்டம், அனைவருக்கும் வீடு. இவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு இல்லைன்னு கிடையாது, அனைவருக்கும் வீடு திட்டம். அதே மாதிரி ஜல்ஜீவன் சக்தி, எல்லா வீட்டுக்கும் குடிநீர், எல்லா வீட்டுக்கும் நல்ல குடிநீர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த திட்டம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கடந்த காலமும் இந்த 8வது பட்ஜெட் தமிழக வீரமங்கை மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் இன்னைக்கு நாடு முழுக்க இந்த பட்ஜெட் பத்தி நல்ல விதமா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் இந்த கட்சி ஆரம்பிச்சோட இல்ல இந்த நாடு ஸ்டார்ட் ஆகுது இந்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டதே கிடையாது. ஸோ அது அந்த பொதுக்கூட்டங்கள் ஒரு மாவட்ட அளவு நடக்கும் சொல்லியிருக்காங்க. அது எப்போ ஏதும் சொல்லி உங்களுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி ஓசூர்ல ஒட்டுமொத்த ஒசூர்ல இருக்கிற வணிகர்கள் ஆகட்டும், மக்கள் ஆகட்டும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட் இந்த சொத்து வரி பார்த்து எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, புதன்கிழமை ஆர்ப்பாட்டம் யார் பண்றாங்க? எல்லா மக்களா திரண்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கட்சியும் கிடையாது, சாதாரண மக்கள் ரோடு கொண்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த டிஎம்கே கவர்மெண்ட் எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும், 100% இது நடக்கும். இந்த 26 பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டிஎம்கே என்ற ஒரு கட்சி அடுத்த எலெக்ஷனுக்கு டெபாசிட் இல்லாம எங்கடா போகுதுன்னா அது நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துல ஆரம்பம். இது எங்க நிர்வாகிகள் காலையில இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் என்னுடைய மாவட்ட சார்பாக நீங்க தான் கேட்கிற மாதிரி தான் நான் கேட்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து இந்த நிதி சம்பந்தமா வந்து ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்காங்க.
தமிழ்நாட்டுல மத்திய அரசு நிதி வந்து வழங்குற எப்படி பாரு? ஆமாண்ணா, எந்த நிதி கொடுத்தாலும் அது மக்களுக்காக எடுத்துட்டு போய் சேர்த்து மாட்டாங்க. டிஎம்கே வருங்க, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. உதாரணம் ஒசூர்லயே இருக்குங்க. இந்த ரோட்டு நீங்க இப்போ கிட்டத்தட்ட ஜிஹெச்ல இருந்து வந்திருப்பீங்க. எப்படி எல்லாம் வந்திருப்பீங்க எனக்கு தெரியும். இது தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு நிஜமாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ரோடு மட்டுமா, சாலை வசதி இருந்தாலும் அடிப்படை வசதி எந்த விதமே கிடையாது. ஆனா சொத்து வரி என்ற ஒரு பேர்ல நிதி மட்டும் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எந்த ஃபண்டு கொடுத்தாலும் அது மக்களுக்கு போய் சேர போறது இல்ல, சேரல. அதுக்காக அவங்களுடைய சொந்த பயன்படுத்துக்காக, சொந்த செலவுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க.